ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சோன்னு உப்பு சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணதுக்கப்புறமா அதோட தோல்லாம் உறிஞ்சி வர ஆரம்பிச்சிடும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம அந்த தக்காளி தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயமும் 4 பல்லு பூண்டும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடணும். அரை தேக்கரண்டி அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வாசத்துக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த வாசம் பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது சேர்க்கறதுனால சூப்போட வாசமும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சு தனியாக பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சோன்னு பட்டர் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஹீட் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சாச்சு. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் நல்லா ஆற வச்சு பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக மிளகாய் தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயும் நீங்கள் வதக்கும் போதே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா 50 ml தண்ணியில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சு அதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதோட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், தக்காளி சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி சூப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.